மக்களே வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது NIA-வின் புதிய தலைவர், அதாவது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி சொல்லுவாங்க, தேசிய புலனாய்வு முகமை. இந்த தேசிய புலனாய்வு முகமையானது 2008ஆம் ஆண்டு மும்பையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு உருவாக்கப்பட்டது. அப்ப இந்த வருஷம் 2009ஆம் ஆண்டில் தான் இந்த NIA அமைப்பானது உருவாக்கப்பட்டது. சரிங்களா? இந்த அமைப்போட முக்கியமான வேலை என்னன்னு தீவிரவாதத்திற்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளும் ஒரு அமைப்பு அப்படின்னா தான் அந்த அமைப்போட வேலை தான் NIA. மறக்காதீங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த தேசிய புலனாய்வு முகமையின் முதல் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் RV ராஜு அவர்கள். அதே மாதிரி இந்த தேசிய புலனாய்வு முகமையின் தற்போதைய தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் ராகேஷ் அகர்வால் அவர்கள். ஓகேவா? இவருடைய பதவி காலம் 2028ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 31 வரை இருக்கும் சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக இந்த NIA-வின் தலைவரின் பதவிக்காலம் 2 ஆண்டுகள். பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை குழுவானது விருப்பம் தெரிவிச்சாங்க அப்படின்னா இவருடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்படும். மொத்தத்தில் NIA அமைப்பு 2008ஆம் ஆண்டு மும்பை தாக்குதலுக்கு பிறகு 2009இல் உருவாக்கப்பட்டது, மறக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த NIA அமைப்பின் தலைமையிடம் புதுடெல்லியில் இருக்குது. இந்தியா முழுமைக்கும் உள்ள ஓகேவா முக்கியமான 14 நகரங்களில் இதனுடைய கிளைகள் இருக்குது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க செய்தி. சரியாமா? இன்றைய பதிவிற்கான கேள்வி, NIA அமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? NIA அமைப்பின் தற்போதைய தலைவர் யார்? இதற்கான பதிலை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.